அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகிறேன். நபியே, அல்லது ஒரு கிராமத்தை கடந்து சென்றவரைப் போல் நீர் பார்த்திருக்கின்றீரா? அவர் அக்கிராமத்தில் உள்ள வீடுகளின் முகடுகள் எல்லாம் இடிந்து பாழாய் கிடக்க கண்டு, இவ்வூர் மக்கள் இவ்வாறு அழிந்து இறந்த பின் அல்லாஹ் இதை எப்படி உயிர்ப்பிப்பான் என்று கூறினார். ஆகவே அவருடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்காக அல்லாஹ் அவரை 100 ஆண்டுகள் வரை மரணித்திருக்கச் செய்து பின்னர் அவரை உயிர்ப்பித்து அவரை நோக்கி, இந்நிலையில் நீர் எவ்வளவு காலம் இருந்தீர் எனக் கேட்க, ஒரு நாள் அல்லது ஒரு நாளின் சிறிது பாகம் இருந்தேன் எனக் கூறினார். அதற்கு அவன், அல்ல, நீர் 100 ஆண்டுகள் இந்நிலையில் இருந்தீர். இதோ உமது உணவையும் உமது பானத்தையும் பார்ப்பீராக. அவை இதுவரை கெட்டுப்போகவில்லை. ஆனால் உமது கழுதையை பார்ப்பீராக. அது செத்து மக்கி எலும்பாக கிடக்கிறது. இன்னும் உம்மைப்போல் சந்தேகிக்கும் மனிதர்களுக்கு ஓர் அத்தாட்சியாக ஆக்குவதற்காக கழுதையின் எலும்புகளையும் நீர் பார்ப்பீராக. எப்படி அவற்றை கூடாக சேர்த்து அதன் மீது மாமிசத்தை அமைக்கிறோம் என்று கூறி அவ்வாறே உயிர்ப்பித்துக் காட்டினான். இவை அனைத்தும் அவர் முன் தெளிவாக நடைபெற்ற போது நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தின் மீதும் மிக பேராற்றலுடையவன் என்பதை நான் உறுதியாக அறிந்து கொண்டேன் என்று அவர் கூறினார். இப்ராஹிம் இறைவனை நோக்கி, என் இறைவனே, இறந்தவர்களை நீ எப்படி உயிர்ப்பிக்கிறாய்? அதை நீ எனக்கு காண்பி எனக் கூறிய போது அவன், இதை நீர் நம்பவில்லையா என்று கேட்டான். அதற்கு அவர், நான் நம்பியே இருக்கிறேன். ஆயினும் அதை என் கண்ணால் கண்டு என் உள்ளம் திருப்தி அடைவதற்காக அதை காண்பி எனக் கூறினார். அதற்கவன், 4 பறவைகளை பிடித்து நீர் அவற்றை பழக்கி பின்னர் அவற்றை துண்டு துண்டாக ஆக்கி அவற்றில் ஒவ்வொரு பாகத்தை ஒவ்வொரு மலையின் மீதும் வைத்துவிட்டு நடுவில் இருந்து கொண்டு அவற்றை நீர் கூப்பிடுவீராக. அவை உம்மிடம் பறந்து வந்து சேரும் எனக் கூறி அவ்வாறு செய்து காண்பித்து, நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவன், மிக்க நுண்ணறிவுடையவன் என்பதையும் நீர் உறுதியாக அறிந்து கொள்வீராக என்றான். நபியே, அல்லாஹ்வுடைய பாதையில் தங்கள் பொருள்களை செலவு செய்கிறவர்களுடைய பொருள்களின் உதாரணம் ஒரு வித்தின் உதாரணத்தை ஒத்திருக்கிறது. அந்த வித்து 7 கதிர்களை தந்தது. ஒவ்வொரு கதிரிலும் 100 வித்துக்களாக 700 வித்துக்கள் அந்த ஒரு வித்தில் இருந்து உற்பத்தியாயின. அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கு இதை மேலும் இரட்டிப்பாக்குகிறான். ஏனென்றால் அல்லாஹ் வழங்குவதில் மிக விசாலமானவன், நன்கறிந்தவன்.